ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவல் சேனல். பார்க்குற எனக்கு சதீஷோட அன்பான வணக்கம். இன்றைக்கி தாய்லாந்தோட டே 3. நீங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களா, அதுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ஃபுல்லாகவே ட்ராவல் பேக்கேஜில் வந்துடும், அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா, டெர்மினல் 21 மாலுக்கு தான் வந்துக்கிறோம். இந்த மாதிரி கிராண்டான மால்லாம் நிறையவே பேங்காக் சிட்டியில் இருக்குது. இப்போ நம்ம இந்த மாலுக்கு ஏன் வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் போட்டில் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கிறோம். நாங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணோம் தெரியாமல் இருக்கும் போது எங்களை கூட்டி வந்த டிரைவர் தான் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர்கிட்ட தான் உங்கள் டிக்கெட் இருக்குது, இவரை கான்டாக்ட் பண்ணிக்க சொன்னார். சரி, அவர்கிட்ட கேட்கும் போது 7:30க்கு கப்பல் வரும், அப்போ நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடணும், அதுவே உங்கள் டிக்கெட்டையும் உங்கள் ஸ்டிக்கரையும் கையில் வச்சுக்கோங்க, இது எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எங்களோட ஸ்லாட் டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு தான் கப்பல் வருமா, அது வரைக்கும் அந்த வெயிட் பண்ணுங்கள். எந்த இடத்துல வெயிட் பண்ணணும்னா அந்த கார்னரில் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான டைமிங் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கப்பலில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களை மாரி ட்ராவல் ஏஜென்சி மூலமாக நிறைய பேர் வந்து இந்தியன்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களும் அவங்களுக்கான கொடுத்த டிக்கெட்டை கையில் வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் டைம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் உள்ளே போய் மாலை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாலுக்குள்ளே போனோம். நம்ம சென்னையில் விஆர் மால், ஃபீனிக்ஸ் மாலாம் எப்படியோ சேம் அதே கான்செப்ட் தான் இந்த டெர்மினல் 21 மாலும். எல்லாமே வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காசு கொஞ்சம் அதிகமாக கொண்டு வாங்க. எல்லாமே ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு நம்மளுக்கு 450 ரூபா 250 ரூபா அப்படி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அது இந்தியா மணிக்கு எவ்வளோன்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லேடிஸ் பிடிச்ச ட்ரெஸ் கலெக்ஷன் அண்ட் அக்சசரிஸ் வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுட் கோர்ட் இந்த ஏரியா வச்சுருக்காங்க, அந்த ரெஸ்டாரண்ட் அதுமாரி. அப்புறம் வந்து ஒன்று போய் பார்க்கும்போது நம்ம மால் சேம் எப்படி இருக்குமோ சேம் அதே தான். எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் இங்கே நிறையவே இருக்குது. நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் பார்த்தேன், 450 ரூபா 500 ரூபா அப்படின்னு இருந்தது. சரி, எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல. அப்படி ஜஸ்ட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு வந்தேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கைஸ், இங்கே இருக்கக்கூடிய மால் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. நம்மளது எப்படி ஃபீனிக்ஸு எக்ஸ்பிரஸ் ஒன் மால் இருக்குதோ அதோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் வந்து இந்த மால் கொடுத்துருக்குறாங்க. மால் வெளியே வந்து அந்த போட்டு வரும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையும் பார்க்குறதுக்கு செம்ம யூனிக்காகவே இருக்குது. இதில் வந்து என்னென்னா அவங்களோட ட்ரெடிஷ்னலான ஃபுட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் இந்த மாலில் ஒவ்வொரு விஷயமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. தண்ணியாக இருக்கட்டும், தண்ணி தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பின்னாடி ஃபுல்லாகவே பேக்ரவுண்டு செம்ம செட்டப்பாக இருக்கிறதுனால ஃபோட்டோ வளைச்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போதும். இன்னும் நேரம் கொடுத்தா பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அந்தளவுக்கு செம்ம சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் நான் எதையும் வாங்கி சாப்பிட முடியல இந்த இடத்துல. ஓகே கைஸ், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம போட் வந்துச்சுன்னா நம்ம ஏறி உள்ள போட்டிங்கில் எப்படிலாம் இருக்குது சொல்லி பார்க்கலாம். எங்களோட கப்பல் வந்து ரெடியாக இருக்குது. எங்களை வந்து கேட்டகரி வைஸாக நிற்க சொன்னாங்க. அதை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ABCD அப்படின்னு. இப்போ நாங்கள் லாஸ்ட்டு லைனில் நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு செக்கிங் முடிஞ்சு நாங்கள் வந்து கப்பல் கிட்டே போயிட்டுருக்குறோம். ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப கைண்டில் நடந்துக்கிறாங்க. நம்ம எந்தெந்த டேபிளுக்கு போகணும்னு சொல்லி அவங்க கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களோட டேபிள் உட்காந்த பிறகு தான் எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. எப்போ டின்னர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது எல்லோரும் கப்பலில் வந்துட்ட பிறகு கப்பல் கொஞ்சம் தூரம் மூவ் ஆகிட்ட பிறகு நீங்கள் டின்னர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த கேப்பில் வந்து இங்கே இருக்கக்கூடிய கப்பலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே சுற்றி முற்றி பார்த்தேன். செம்ம சூப்பராக இருக்குது. டிஜே அண்ட் லைட் செட்டிங்லாம் போட்டு ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு லக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து மேலே வந்துருக்குது. அதாவது 2 ஃப்ளோர் இருக்குது. மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது. சில பேர் வந்து கீழே இருக்கிறாங்க, சில பேர் வந்து மேலே இருக்கிறாங்க. எங்களுக்கு மேலே கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் டிஜே வந்து பக்கத்துலேயே இருக்குது, டேபிள் பக்கத்தில். அதனால் நாங்கள் லைவாக நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். கேப்டன் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ஃபோன் பண்ணுறாரு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து கப்பல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன மாதிரியான பஃபே ஃபுட்டுலாம் இருக்குது சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க.
எனக்கு பிடிச்ச சில ஐட்டம்லாம் எடுத்து வந்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் ஆவரேஜ் தான், நல்லாவே இல்லை. எல்லாமே நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட்டு தோசை, இட்லி எதுவுமே இல்லைங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுவோம்னு சொல்லி தான் சாப்பிட்டேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் ஒன்றுமே இல்லைங்க, நல்லாவே இல்லை. வேறு என்ன பண்ணுறது இல்லை, இருக்கிறத வச்சு சாப்பிட்டோம். ஃப்ரூட் சாலட் அண்ட் கேக்கு, ஸ்வீட்டு 2-3 ஐட்டம்லாம் இருந்தது. அதெல்லாம் ட்ரை பண்ணேன், ஓகேவாக தான் இருந்தது. எனக்கு பிடிச்சது வந்து இந்த டின்னர்லங்க, இந்த கப்பலில் ட்ராவல் பண்ணுறதா. 1 ஹவர் கிட்ட ட்ராவல் பண்ணியிருந்தோம். செம்ம சூப்பராகவே இருந்தது. டிஜே ஒரு பக்கம், அப்புறம் தமிழ் சாங்லாம் 2-3 ப்ளே பண்ணாங்க. அது கேட்கறதுக்கும் சூப்பராகவே இருந்தது. மோஸ்ட்டாக இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியன் தான் அதிகமாக வந்திருக்கிறாங்க. அவங்களோட சாங் தான் அதிகமாக ப்ளே பண்ணாங்க. எனக்கு இங்கே பேங்காக் பொறுத்த வரைக்கும் இந்த சிட்டி வியூ தான் பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேபி நீங்கள் தாய்லாந்துக்கு வந்தீங்கன்னா இந்த போட் ரைடை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம இப்போ பேங்காக் சிட்டியை பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் டிஜே வந்து ட்ரெண்டிங் சாங்லாம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து தான் தமிழ் சாங்கு இந்த ஒய் திஸ் கொலவெரி. அதுக்கப்புறம் நான் சோலோவாக டான்ஸ் ஆடிருந்தேன். என் கூட யாரோ கம்பெனிக்கு இல்லை. இவங்க ஆடுற டான்ஸில் நம்மளும் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கப்பல் போகும்போது பேங்காக்கோட ஐகான் டெம்பிள் அண்ட் பில்டிங்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த போட்டில் ட்ராவல் பண்ணது. இந்த இடத்துல ஹார்பர் போகக்கூடிய பெரிய கப்பல்லேருந்து ஏன் பேங்காக் மக்கள் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன கப்பல் வரைக்கும் இந்த இடத்துல நான் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்காக் சிட்டிக்கு நாங்கள் டோட்டலாக சுற்றி பார்த்தது ஃபுல்லாகவே ட்ராவல் பேக்கேஜில் தான். இந்த ட்ராவல் பேக்கேஜில் தான் இந்த கப்பல் போட் ரைடும் இன்க்ளூட் ஆகுது. இதுக்கு வந்து நாங்கள் எந்த பேமெண்ட்டும் நாங்கள் பே பண்ணல. எல்லாமே வந்து டிக்கெட்லாம் அவங்களே எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்து முடித்த பிறகு நாங்கள் எங்கே ஏறினமோ அங்கேயே இறக்கி விட்டதுக்கு போட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டிஜே செம்ம வைபிள் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் சொன்னதில் எனக்கு சில டவுட்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா கமெண்டில் கேளுங்க. இல்லைனா இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்து முடிங்க. கடைசியாக வந்து நான் லைவ் வீடியோ ஒன்று போட போகிறேன். அதில் வந்து உங்களோட கருத்து கமெண்ட்லாம் வந்து கேளுங்க. கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரத்தில் வந்து லைவ் வீடியோ வரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம், வாங்க போகலாம். ஓவரால் வந்து செம்மையாக இருந்தது.
நாங்கள் 1-2 தான் சாப்பிட்டோம். அதாவது சிக்கனு, எறா, அப்புறம் நானும் சொல்ல முடியாது, பன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் அது கறியா அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம். தர்பூசணி, அது கொய்யாப்பழம், இப்படி ஐட்டம் தான் சாப்பிட்டோம். அப்புறம் ஸ்வீட்டு 2-3 சாப்பிட்டோம். ஓவரால் வந்து இதுதான் எங்களுக்கு ஆவரேஜாக இருந்தது. மற்ற பெருசாக எதுவும் சாப்பிடல, எங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஓகே கைஸ், இந்த கப்பலில் போயிட்டு இருந்தது எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் என்ஜாய் பண்ணேன். அதேமாதிரி எங்களை மாரி எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அந்த கப்பலில் வந்து டிஜே சூப்பராக அல்டிமேட்டாக இருந்தது. ஓகே கைஸ், இப்போ வந்து ரூமுக்கு போகிறோம், வாங்க போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை கைஸ்.